Hi all, welcome to Salesforce Talks. இந்த வீடியோவில் நம்ம பர்மிஷன் செட் குரூப் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பர்மிஷன் செட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸில் ஒரு யூஸரோட பர்மிஷன்ஸ் என்ன அப்ளிகேஷன் தெரியணும், என்ன ஆப்ஜெக்டில் என்ன லெவல் ஆஃப் பர்மிஷன் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது அந்த யூஸரோட ப்ரொஃபைல் தான். ஸோ அந்த யூஸரோட ப்ரொஃபைலில் இல்லாத சில பர்மிஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு யூஸருக்கு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா பர்மிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து பர்மிஷன் செட் யூஸ் பண்ணுவோம். பர்மிஷன் செட் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பர்மிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணமோ அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பர்மிஷன்ஸ் இருக்கும்போது பர்மிஷன் செட்ஸ் ஆல்ரெடி இருக்கும்போது இப்போ பர்மிஷன் செட் குரூப் அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் சேல்ஸ்ஃபோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ வாட் இஸ் பர்மிஷன் செட் குரூப் அப்படின்னா, ஒரே யூஸருக்கு நீங்கள் மோர் தென் ஒன் பர்மிஷன் செட் வந்து அசைன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, இல்லை ஒரு குரூப் ஆஃப் யூசர்ஸ்க்கு இப்போ ஒரு ஹச்ஆர்னா அவங்களுக்கு வந்துட்டு எம்ப்ளாயியில் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு கிரியேட் எடிட் பர்மிஷன் இருக்கணும், வேற இந்த மாதிரி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு ஆக்சஸ் வேணும், அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பர்மிஷன்ஸ் இருக்கு. அந்த பர்மிஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் பண்ணி ஒரு பர்மிஷன் செட் குரூப்பாக கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ரோல் இப்போ ஹச்ஆர் டீம்னா அவங்களுக்கு என்ன பர்மிஷன் செட் குரூப் வச்சிருக்கோமோ அதை நம்ம அந்த யூசருக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக இப்போ 4 பர்மிஷன் செட் இருக்குன்னா ஒவ்வொரு பர்மிஷன் செட்டாக ஒரு யூசருக்கு அசைன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த குரூப் அசைன் பண்ணோம்னா அந்த குரூப்பில் இருக்கிற பர்மிஷன் செட் எல்லாமே அந்த யூசருக்கு அசைன் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் அந்த பர்மிஷன் செட் குரூப் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்மளோட இதில் ஒரு ஆர்க் இருக்கு, அதில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு எம்ப்ளாயி அட்மின். இதில் வந்து எம்ப்ளாயி ப்ராஜெக்ட் எக்ஸ்பென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. சாரி, இதில் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதுக்கு தான் நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபீஸ் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2-3 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ல ஸ்டூடெண்ட் டேட்டா இருக்கும், டிபார்ட்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட், ஃபீஸ்ல உங்க ஃபீஸ் டேட்டா இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ரொஃபைல், ஒரு பேஸ் லைன் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷனுமே நான் ஆக்சஸ் கொடுக்கல, ஜஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் மட்டும் தான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். கீழே ஆப்ஜெக்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் ரீட் பர்மிஷன் மட்டும் கொடுத்துருக்கேன், கிரியேட் எடிட் டெலிட் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அதே தான், ஃபீஸ்க்கும் அதுதான், ஜஸ்ட் ரீட் பர்மிஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்துட்டு ஒரு பேசிக் ப்ரொஃபைலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு யூசருக்கு அசைன் பண்ணியிருக்கோம். சேவ் கொடுத்துட்டு நம்ம ஒரு செகண்டரி யூசருக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த யூசர். நான் இப்போ இந்த யூசருக்கு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம அந்த ப்ரொஃபைலில் கொடுத்த மாதிரி ஜஸ்ட் ரீட் பர்மிஷன் மட்டும் தான் இருக்கும். அவங்களுக்கு கிரியேட் பர்மிஷனோ இல்லை எடிட் பர்மிஷனோ எந்த பர்மிஷன்ஸுமே இருக்காது. இங்கே டிபார்ட்மெண்ட்டும் சரி, ஃபீஸும் சரி, பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு இருக்கும், பட் அவங்களுக்கு எடிட் ஆப்ஷன் எதுவுமே இருக்காது, எடிட் டெலிட் எந்த ஆப்ஷனும் இருக்காது. ஏன்னா நம்ம ரீட் பர்மிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த யூசருக்கு நான் அந்த எடிட் கிரியேட் பர்மிஷன்லாம் கொடுக்கறதுக்காக நான் ஒரு பர்மிஷன் செட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பக்கத்தில் ஒரு பர்மிஷன் செட் இருக்கு. இந்த பர்மிஷன் செட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆப் எடிட் கிரியேட் பர்மிஷன் அப்படிங்கிற நேம்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் பர்மிஷன்ஸில் கிரியேட் எடிட் எனபிள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் கிரியேட் எடிட் எனபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்மிஷன் செட்டு இங்கே வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இன்னொரு பர்மிஷன் செட் பார்த்தீங்கன்னா வியூ செட்டப் பர்மிஷன் அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் செட் கிரியேட் பண்ணிட்டு அதில் வியூ செட்டப் அண்ட் கான்ஃபிகரேஷனுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த யூசருக்கு பார்த்தீங்கன்னா கரண்டாக செட்டப்க்கு வந்து ஆக்சஸ் கிடையாது. இந்த இன்காக்னிட்டோவில் இருக்கிறது என்னோட செகண்டரி யூசர், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட்டப் ஆக்சஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இன்னொரு பர்மிஷன் செட் கிரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா கரண்டாக ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் தெரியும். ஸோ இவருக்கு வந்துட்டு எம்ப்ளாயி அட்மின்லாம் தெரியாது. ஸோ அந்த எம்ப்ளாயி அட்மின் கொடுக்கறதுக்காக இன்னொரு பர்மிஷன் செட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 3 பர்மிஷன் செட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த 3 பர்மிஷன் செட்டையும் நம்ம ஒரு பர்மிஷன் செட் குரூப் மூலமாக நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ செட்டப்பில் போயிட்டு பர்மிஷன் செட் குரூப் போங்க. ஸோ இப்போ இந்த 3 பர்மிஷன் செட்டையும் நான் வேணால் தனித்தனியாக அசைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ செட்டப்பில் என்னோட யூசர் இதில் பர்மிஷன் செட் அசைன்மெண்ட் போயிட்டு இப்போ கரண்டாக நம்ம பர்மிஷன் செட் குரூப் கிரியேட் பண்ணல அப்படின்னா நம்ம தனித்தனியாக அசைன் பண்ணணும். ஸோ எடிட் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸோ இதில் எம்ப்ளாயி அட்மின் ஆப் பர்மிஷன் இது வந்துட்டு எம்ப்ளாயி அட்மின்காக, அதுக்கு அடுத்து ஸ்டூடெண்ட் ஆப் எடிட் கிரியேட் பர்மிஷன் இது வந்து ஸ்டூடெண்ட் ஆப்பில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு எடிட் கிரியேட் பர்மிஷன் கொடுக்கறதுக்காக, அதுக்கப்புறம் வியூ செட்டப் பர்மிஷன். இந்த 3 பர்மிஷன் செட்டும் இப்போ தனித்தனியாக நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ 3 பர்மிஷன் செட்டை அசைன் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நியூ அந்த கிரியேட் பர்மிஷன் ஆட் பண்ணதுனால நியூ பட்டன்ஸ் தெரியுது. ஒரு ஸ்டூடெண்ட் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இப்போ எடிட் பர்மிஷன் இருக்கும். இங்கே எடிட் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா செட்டப் ஆப்ஷன் வந்துடுச்சு.
நம்ம அந்த பர்மிஷன் செட் அசைன் பண்ணதுனால இப்போ எங்கள் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்மின் அப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ இதுவும் நம்ம பர்மிஷன் செட் மூலமாக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பர்மிஷன் செட்டை தனித்தனியாக அசைன் பண்ணியிருக்கோம். நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பர்மிஷன் செட் குரூப் கிரியேட் பண்ணி அசைன் பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். சரி, இதை ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா அந்த பர்மிஷன்லாம் மறுபடியும் ரிவோக் ஆகிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா செட்டப் இல்லை, அந்த மாதிரி இங்கே எடிட் பர்மிஷனும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் போனீங்கன்னா அந்த கிரியேட் பர்மிஷன் இருக்காது. இப்போ இந்த மெயின் யூஸரில் போயிட்டு செட்டப்பில் பர்மிஷன் செட் குரூப் போங்க. இதில் நியூ பர்மிஷன் செட் குரூப் கொடுங்க. ஸோ இதில் பர்மிஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ சேவ் கொடுத்துருங்க. ஸோ அந்த பர்மிஷன் செட் குரூப் கிரியேட் பண்ணோன்னா ஸோ இங்கே இருக்கு பாருங்க, பர்மிஷன் செட்ஸ் அண்ட் குரூப். இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் பர்மிஷன் செட்ஸ் இந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பர்மிஷன் செட். ஸோ இதில் நம்ம என்னென்ன பர்மிஷன் செட் அசைன் பண்ணோம், எம்ப்ளாயி அட்மின் ஆப் பர்மிஷன், ஸ்டூடெண்ட் ஆப் எடிட் கிரியேட் பர்மிஷன், வியூ செட்டப் பர்மிஷன். ஸோ இந்த 3 பர்மிஷன் செட்டே ஆட் பண்ணிக்கணும். ஸோ டன் கொடுத்துட்றோம். இப்போ இந்த பர்மிஷன் செட் குரூப் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். அதில் பர்மிஷன் செட்டையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்துட்டு நம்மளோட யூசருக்கு அசைன் பண்ணணும். மேனேஜ் அசைன்மெண்ட்ஸில் போயிட்டு அந்த அசைன்மெண்ட்ஸ் ஒரு செகண்ட் அசைன். ஸோ இப்போ அசைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த யூசருக்கு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பர்மிஷன் செட் குரூப் மூலமாக கிராண்ட் பண்ண எல்லா பர்மிஷனும் வந்துடும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நியூ வந்துடுச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் பட்டன் வந்துடுச்சு, செட்டப் வந்துடுச்சு. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எம்ப்ளாயி அட்மின் அப்ளிகேஷன் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பர்மிஷன் செட் அசைன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த குரூப்பாக கிரியேட் பண்ணிட்டு அசைன் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்ட் எதுக்காக சேல்ஸ்ஃபோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்துட்டு இன் ஃபியூச்சரில் அந்த ப்ரொஃபைல் பேஸ்டாக தான் நம்ம இப்போ அசைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ப்ரொஃபைலே தான் எல்லா பர்மிஷன்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, ப்ரொஃபைலுங்கிறத ஒரே ஒரு ப்ரொஃபைல் இல்லை 2 ப்ரொஃபைல்ஸ் வச்சுட்டு பேசிக்காக என்ன பர்மிஷன் வேணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூசருக்கும் என்னென்ன ரோல் அவங்க ப்ளே பண்ணுறாங்க, நான் இப்போ சொன்னாலே ஹெச்ஆர் டீம், ஃபினான்ஸ் டீம், அந்த மாதிரி அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்கிறத வச்சுட்டு நீங்கள் தனித்தனியாக பர்மிஷன் செட்டை கிரியேட் பண்ணிவிட்டு பர்மிஷன் செட் குரூப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன் ஃபியூச்சரில் ப்ரொஃபைலை நம்ம கம்மி பண்ணிவிட்டு பர்மிஷன்ஸ் தனித்தனியாக ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ இல்லை ஒரு அப்ளிகேஷனுக்கோ தேவையான பர்மிஷன் செட்டாக கிரியேட் பண்ணிட்டு பர்மிஷன் செட் குரூப்பாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் ப்ரொஃபைல்லேருந்து வெளியே வந்துட்டு பர்மிஷன் செட் குரூப்பை யூஸ் பண்ணுறதுக்கு தான் சேல்ஸ்ஃபோர்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்த ரிலீஸ் வரும்போது அதுக்கான அப்டேட்ஸ் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ.